ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாங்க காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு பதிலாக இவ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா. பட் அங்கே அக்லியாக வந்து வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னைக்கு உன்னோட பிளைண்ட் டேட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு நாசம் பண்ணி விட்றேன் பாரு அப்படின்றத சொல்கிறா. ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவன் சரியான ஒரு ப்ளே பாயிண்ட் சொன்னதுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. அப்போ அந்த பையனுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்காக இன்னைக்கு வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போ, நான் வந்துட்டு இப்போ ஃபாரினில் இருக்கேன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே ஒத்துக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் அங்கே வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை நீ வாங்கிக்கோமா, இது ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலானது, உனக்கு ரொம்ப லக்கியானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கா. பட் அங்கே மிச்ச காசை கூட வந்துட்டு அந்த பர்சன் கொடுக்காம வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதுமே நம்ம ஹீரோயின் சரியான ஏமாத்துக்காரனாக இருப்பான் போல் வந்துட்டு போய் சொல்லிட்டு போயிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு இது என்ன வந்துட்டு ஸ்பெஷல், இது என்னமோ வந்து எனக்கு ரொம்ப லக்கை கொடுக்குன்னு சொன்னானே அதுவுமே பொய்யா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மேலே வந்துட்டு ஒரு மின்னல் விழுகுது. பட் ஹீரோயின் அங்கே கையை வேகமாக மறைச்சதுமே அது மேலே அங்கே பட்டுது. உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் லக்கி தான் போல இது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை கலட்ட வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு கலட்ட முடியலை. சரி என்ன பண்ண முடியும், நம்ம அப்படியே வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லூசன் அந்த சைடில் போயிட்டுருக்கான். அவன் தான் அவங்க ஃப்ரெண்டுக்காக இன்னைக்கு பிளைண்டேட்டுக்கு வந்திருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அவனை போய் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ஆள் என்னமோ நல்லா தான் இருக்கான். பட் சரியான ப்ளே பாய் ஆச்சு, இவனை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோட வீட்டில் வந்து ரொம்ப செல்ல பொண்ணு, என்னை ரொம்ப பேம்பரிங் பண்ணிகிட்ருப்பாங்க, நீயும் அதே மாதிரி தான் பண்ணணும், எனக்கு வந்துட்டு 1 மில்லியன் நீ மேரேஜ் கொடுக்கணும், எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே லிஸ்ட் அடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு சரியான வந்துட்டு பணத்தாசை பிடிச்ச போல ஏன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் கடை கொடுத்து நீ என்ன என் கூட சேர்ந்து இப்போ ரூம்க்கு வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ சைவா போகலான்னு சொல்லிட்டு வேமா கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ அக்லியாக இருக்க என்னையுமே விடமாட்டானே, உண்மையிலே இவன் பெரிய ப்ளே பாய் தான் இருப்பான் போல் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட மனசில் இந்த ட்ராமா குயின் இன்னும் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு கேட் இருக்கு, அது வந்து இப்போ வந்துட்டு கன்சீவாக வேறு இருக்குது, நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ எங்கே ஓடிட்டுருக்க, இது என்னோட ஃபேமிலியோட பிரேஸ்லெட், நீ திருடிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ தான் இப்போ பாதையில் விற்றாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போகும்போது ஹீரோயின் வேமா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இப்போ போயிட்டு இருக்கும்போது அவளோட பென்டென்ட்டை காணோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ இது அவனோட ஷர்ட்டில் விழுந்துருச்சு, அது என்னோட அம்மாவோடது, எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவள் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோங்க போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்ணுக்கே தெரிய மாட்டா. அப்போ அங்கே உள்ளவையுமே இன்னொரு ஆன்ட்டியுமே வர்றாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேணும்னே அவங்கள பிடிச்சி அங்கே டச் பண்ணதுமே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, யார் மேலே போய் கையை வைக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சதும் ஆன்ட்டி நான் எப்போ உங்களை தொட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த ஆன்ட்டி இந்த லிஃப்ட்டில் இருக்கிறது நம்ம 2 பேர் தான், அப்புறம் யார் என்ன டச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது ஐயோ நம்ம வந்துட்டு யாரு கண்ணுக்குமே தெரியலையான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்குமே அவள் கூட வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் இருந்து அதே மாதிரி பிரேஸ்லெட் அவங்க எடுத்து காமிச்சதுமே ஆமாம் இது ரொம்ப சேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ நான் தேவையில்லாமல் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அவன் வந்து குடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே அங்கே வந்து தள்ளி விட்டதுமே அவனோட மேலே போய் அங்கே ஃபுல்லாக கொட்டி போயிடுது. எனக்கு வந்துட்டு இப்போ நானாக கொட்டின மாதிரி தோணலையே, யாரோ வந்துட்டு என்னை தள்ளி விட்ட மாதிரி எனக்கு ஏன் தோணுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி இந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அதை பார்க்கணுன்னு சொல்லும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பசங்க கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ என்ன பாஸ்க்கு வந்துட்டு பசங்க மேலே இன்ட்ரெஸ்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அதையெல்லாம் ஓகேவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு பாஸ் நீங்கள் வந்து ரொம்ப சாமிங் தான், பட் எனக்கு பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு என்னடா இவன் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு காமெடியாக போயிருது. அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு அவள் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. சீனில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. நம்ம ஹீரோவை குட்டி பையனில் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இதை ஒரு பொண்ணு தான் காப்பாற்றிருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுமே அப்போ அவனுக்கு இந்த பெண்டன்ட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உன்னை எப்படினாலும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நான் எப்படியாச்சும் அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் போய் ஃபைனலாக அவங்க அம்மாவோட அந்த பெண்டன்ட்டையுமே கண்டுபிடிச்சிடுறா. நம்ம ஹீரோ அப்போ அங்கே குளிச்சுட்டு வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து அங்கே தேடிட்டு இருக்கா அந்த பெண்டன்ட் தான். அப்போ அவங்க வந்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ மாட்ட போகிறோமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆனால் வந்துட்டு கண்டுக்காமல் எடுத்துகிட்டு போனதுமே நான் ஏன் வந்துட்டு ஞாபகம் இல்லாமல் போயிட்டேன், நான் தான் வந்துட்டு இவனோட கண்ணுக்கு தெரிய மாட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மழை பெய்கிற வரைக்கும் நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அதுக்கு
கேட்டுட்டு ஹீரோயின் நான் உண்மையாக தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. சரி போதும், நீ வந்துட்டு ஏதாச்சும் கற்பனை கதையெல்லாம் கட்டிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே சமாதானப்படுத்திட்டு, அது உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, அங்கே பாரு அவன் சீட் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்று சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்களோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்துட்டு அவன் அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு சாங்கை லவ் பண்ணலை, சிசி நான் ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. லைவ் ஸ்ட்ரீம் அங்கே பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாருங்க இந்த அசிங்கம் பிடிச்சவனையும் என்னோட ஸ்டெப் சிஸ்டரையும் எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், நீ வந்துட்டு உன்னோட கேமராஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுன்னு சொன்னதும், என்ன உனக்கு அசிங்கம், உங்களை மாதிரி டார்க் கப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இதான் பனிஷ்மெண்ட், நீ வந்துட்டு இப்போ என்ன பிரேக்கப் பண்ணிட்டே அப்புறம் எது கூட ரிங்க போட்டுட்டு இருக்க, கழட்டி போடுறான்னு சொன்னதும் கீழே தூக்கி எறிஞ்சதுமே மரியாதையோட கையில் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோயினை போட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. இப்போ தேவையில்லாம என்னதுக்கு நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கியா, மரியாதையோட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதும், நீ எப்படிப்பட்ட பர்சன் எனக்கு என்ன தெரியாதா, நீ என்னோட அம்மாவை வந்துட்டு ஏமாத்திட்டு என்னை வந்து எப்படியோ வந்து இந்த வில்லேஜுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த மிஸ்ட்ரஸ் மேரேஜ் பண்ணிட்டு இவளையுமே பெற்றுக்கிட்டேலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன், நீ எப்பேற்பட்டவன் எனக்கு நான் தெரியாதான்னு சொன்னதும், நான் வந்துட்டு திரும்ப உன்னை கூப்பிட்டுட்டு வந்ததே பெரிய தப்பு தான், நான் வந்து இவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான் என்னோட லைஃப்பில் நான் பண்ணிக்கிட்ட பெரிய வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம், நீ வந்து அந்த ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், நான் ஏன் பண்ண போகிறேன், அந்தாலும் வந்து 50 வயசு கிளவே உங்கள் பொண்ணுக்கு தானே பார்த்து வச்சிங்க, வந்துட்டு நீங்கள் பண்ணி வைங்க உங்கள் பொண்ணுக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எதுக்காக அவள் போய் பண்ணணும், அவளுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவங்க அப்பாவுமே கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட்மே பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை பிடிங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அவள் காலில் வேறு அடிபட்டுருது. அங்கே நம்ம ஹீரோ மேலே போய் அங்கே இடித்ததுமே ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கவர் பண்ணி நின்றுக்கிட்டதுமே அவங்க வந்துட்டு வேறு ஏதோ கப்புள்ஸ் போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னை வந்துட்டு துரத்திட்டு வந்தாங்க, அதனால தான் நான் இப்படி வந்து சேஃப்டியாக ஒழிய வேண்டியதாகிருச்சு, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும், இப்படி ட்ரிக்கெல்லாம் நீ என்கிட்ட யூஸ் பண்ணுற வலையெல்லாம் வச்சுக்காத, இதுக்கெல்லாம் நான் மயங்குற ஆள் கிடையாது, வேறு ஏதாச்சும் ட்ரிக் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணு சரிதானே அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அங்கே நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ பெரிய பேரழக நாடான்னு சொல்லிட்டு அவருமே அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அவன் போய் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கான். பிறகு நைட்டு திரும்ப தூங்கினாலுமே திரும்ப அதே கனவு தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அவனால் நிம்மதியான ஒரு தூக்கத்தையே தூங்க முடியல. எப்படியாச்சும் அவளை நான் தேடி கண்டுபிடிச்சாதான் என்னோட வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்த எல்லா பிரச்சனையும் பற்றி அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி நம்ம பாஸ் வந்துட்டு புதுசாக வந்திருக்காரு, அவரை நம்ம வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்ட்ராகிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இவன் தான் பாஸா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, அப்படின்னா நான் வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வேற ஆள்கிட்ட வந்து மாற்றி போயிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகிருது. என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையெல்லாம் வந்து மறைச்சிட்டு பார்க்கவும், என்ன பாஸை சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அவள் திரும்ப அங்கே கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அங்கே தான் வந்திருக்கான். அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே செய்ய காமிக்கிறாங்க, பார் பாஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டுக்காமல் அவள் பேசிகிட்டு இருக்கோமே, நீ என்ன இப்போ என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஐயோ உங்களை பற்றி ஏன் பாஸ் நான் பேச போகிறேன், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சாமிங், நீங்கள் எவ்வளோ வந்துட்டு நல்லவர் வல்லவருங்களா அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளோட நேமை வந்துட்டு நல்லா ரீட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எந்த ஒரு போனஸுமே இங்கே கிடையாது இந்த வருஷத்துக்கு, நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் பேசாதான்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோமே அடுத்த வருஷம் போனஸுமே நான் கட் பண்ணிடுவேன்னு டைம் பாட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. என்ன இவன் மனசுல பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கா, நான் என் சேலரி வந்துட்டு இவன் கட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபேவரட்டான அந்த பிளான்ட்டில் போய் அப்பாட்டு அங்கே சுட சுட தண்ணியை ஊற்றிட்டு இருக்கா. இது இல்லாமல் போயிடுச்சுன்னா இவன் வந்துட்டு நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ திரும்பவுமே அங்கே வந்துட்டு தெரியாத மாதிரி ஆகிட்டாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்க வாசி. அப்போ நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்காக நான் டேட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தியா, சரியான மோசமான பொண்ணு, எப்போ பார்த்தாலும் காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அவன் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அந்த கப்பாவை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா நடந்துட்டுருக்குன்னு. அங்கே வேகமாக பிடிச்சி இழுத்தது இல்லை, தண்ணி இவன் மேலே இங்கே கொட்டி போயிருது. இவன் அந்த சோபாவை துடைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும், எதுக்காக இப்படி என் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அங்கே மழையுமே நின்று போயிடுது. நம்ம ஹீரோயின் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ எப்படி இங்கே வந்த, திடீர்னு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், பாஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இங்கே வந்து பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்ற தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ட்ராமா பண்ணுறா.
பொய் சொல்லிட்டு இருக்காத, நீ வந்துட்டு இங்கே வந்து திருடுறதுக்கு வந்திருக்க, இங்கே ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்க்கு வேற கால் பண்ண பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், பாஸ் நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வந்தேன், உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே நான் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ நல்லாவே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, உன்னோட இந்த பொய்யெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோயின், நான் உண்மையிலேயே தான் பாஸ் உங்களுக்காக தான் வந்தேன், இப்போ அந்த பிளான்ட்டில் பாருங்கள் நான் சூடான தண்ணியை தூக்கி ஊற்றிட்டேன், ஏன்னா ஆளுங்க எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை விட அந்த செடி மேலே தான் ரொம்ப லவ்னு, அதை என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு இவ ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சரி என்ன ஃபேஸில் வந்துட்டு எங்கே அந்த மார்க்கெலாம் காணும், அப்போ நீ வந்துட்டு அக்லியாக வேறு ட்ராமா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதுக்கு வேற ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறா. பாஸ் நான் என்ன பண்ண முடியும், என்னோட வீட்டில் வந்துட்டு ஒரு வயசான கிழவனை போய் என்ன மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆளுக்கு வந்துட்டு இருக்க இடம் இல்லையா, ஒரு கார் இல்லையா, குடியிருக்க வீடு இல்லாதவனை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அது ஒரு கிழவனை, அதனால தான் பாஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அக்லியாக வந்து ட்ராமா பண்ணிட்டு சுத்த வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்னென்ன போய் பேசிகிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், என் மனசில் இருக்க இந்த விஷயங்களை வெளியே எங்கேயுமே சொல்ல மாட்டேன், உங்களை இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் இப்படியே மனசுக்குள்ளே புதைச்சிடுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும், அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ சேர்ந்து வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது, என்னடா திடீர்னு எப்படி பேசிகிட்டு இருக்கானேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை அங்கே ஒரு ட்ரெஸ் அப் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் அழகாக ரெடியாகி வாழ்றா, அவனுக்கு பார்த்துட்டு ரொம்ப அப்படியே வாவுன்ற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயின் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆவரேஜாக தான் இருக்கா, ரொம்ப ஓவராலாக சீன் போடுற லெவலுக்கு கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்து பக்கத்தில் நம்ம ஹீரோயின் க்ளோஸ் அப் பண்ணதுமே ஹீரோக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது, இந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷை ஆகுது. பட் நம்ம ஹீரோயின் உங்கள் டை சரியில்லாமல் இருக்குது, நான் அதை கரெக்ட் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணுறான். பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, அங்கே பாட்டி வந்துட்டு ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சுருக்காங்க, நம்ம ஹீரோக்காக மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல், அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுமே. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போனதுமே அந்த பாட்டிக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல, அங்கே வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரூடாகவே நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு வளைச்சு கட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்ப க்ளோஸாக வேணும்னே வந்து பேசிகிட்டு இருக்கா. பிறகு அந்த பாட்டி நான் வந்துட்டு உனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவளோட தான் மேரேஜ் உனக்கு நடக்க போகுதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ பாட்டி நீங்கள் என்னை பற்றி கவலைப்படையெல்லாம் தேவை கிடையாது, நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அந்த ஜியா வந்துட்டு பாட்டி எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு ட்ராமா பண்ணுறா. அப்போ அவங்க நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுமே நம்ம ஹீரோங்க ரொம்ப சோகமாயிட்டு இருக்கான், என்ன வந்துட்டு இப்படி பாட்டிக்கு இவங்களுக்கு நடந்திருக்குன்னு தெரியலையே, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரொம்ப வந்து அவன் ரொம்ப சோகமாயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு பாவமாக அவனை பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே லிஃப்ட்டில் வேற அங்கே கரண்ட் ஆஃப் ஆகி அது ஸ்டக்காகி நின்றதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே சின்ன வயசில் நடந்தெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுறான். பாட்டி அவனை ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் நான் தான் இருக்கேன்ல கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்ருக்கா. வந்து லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயக்கமானதுமே அவனுக்கு திரும்ப வந்துட்டு அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிபிஆர் வேற கொடுக்குறா. நம்ம ஹீரோ அங்கே கண்ணை திறந்து பார்க்கும்போது அசிஸ்டண்ட் தான் இருக்காரு, அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறாங்க. அங்கே அசிஸ்டண்ட்டை என்ன வந்துட்டு என் கூட சேர்ந்து அவளுமே இருந்தாலே அவளை எங்கன்னு சொல்லி கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, நான் தான் உங்களை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு போல் திரும்ப அங்கே மறைஞ்சு போயிடுறா. என்ன வந்துட்டு தைரியம் இவனுக்கு, நான் வந்து காப்பாற்றின எல்லாத்தையும் இவனோட பேரில் மாற்றிக்க பார்க்குறானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு என்ன இவனுக்கு கண்ணுக்கு வந்துட்டு அவள் தெரியலையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவனோட கண்ணுக்கு தெரியல போல். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பாஸ் நீங்கள் வந்துட்டு அவங்கெல்லாம் இங்கே கிடையாது, உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிட்ருக்காங்க, உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லா தானே இருக்குது, அடிபட்டத்தில் எதுவும் சரியில்லாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ எனக்கு தான் அப்படி தோணிட்டுருக்கா, இலூஷன் மாதிரி வருது, அவள் கண்ணுக்கு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே அசிஸ்டண்ட் அப்படியே அங்கே வந்து டச் பண்ணி பார்க்க போகும்போது பாஸ் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போனதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காத, எனக்கு வந்துட்டு உண்மையிலே இல்யூஷன் தானா இல்லை நீயுமே என் கண்ணுக்கு தெரியலையான்னு டச் பண்ண பார்க்க வந்தேன்னு சொன்னதும் உண்மையிலே தான் பாஸ் நான் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கேன், நான் இங்கே இருந்துட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னு இவன் என் பக்கத்தில் இருக்கா, எல்லாமே இல்யூஷனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. சரி பாஸ் நம்ம இப்போ ஆஃபீஸ் கிளம்பலாம், நீங்கள் வந்து போனஸில் வந்துட்டு எல்லாத்துக்கும் சைன் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவன் வந்து இப்போ என்னோட போனஸை எப்படி கட் பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்ற
சொல்லிட்டு கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. யாருக்குன்னுமே நான் தெரிய மாட்டேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக போவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க காரில் ஏற போகும்போது வேகமாக அந்த பிடிச்சி தள்ளினதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. இதெல்லாம் எப்படி ஃபீலிங்ஸ் எனக்கு இலூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு நம்பவே முடியல. என்னை பக்கத்தில் உட்காந்துட்டு வராளேன்னு அங்கே அசிஸ்டண்ட்டை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு பொண்ணு கண்ணுக்கு தெரியறாளாம். அவள மாரியே வந்துட்டு எல்லாமே இருந்துட்டுருக்கா. அவளோட ஞாபகமாவே இருக்கா. என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு வந்து லவ்ல விழுந்துட்டாரு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, என்னது இவன் மேல போய் லவ்வா அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. நான் அவங்க பிரேக் போட்டதுல நம்ம ஹீரோயினுமே அங்க போய் மேல விழுந்து 2 பேருமே பக்கத்துல அப்படியே க்ளோஸா வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பா இதெல்லாமே கற்பனையா தான் இருக்கும். அவ என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்றத அவனாவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவோட தான் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஜியா அங்கே வந்துட்டு அவனுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, முதல் நீ கொண்டு போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இந்த கேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நான் இங்கேவே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நீ மரியாதையோட இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்துட்டு எவ்வளோ வந்து பியூட்டியாக இருக்கேன் தெரியுமா வித்தவுட் மேக்கப் அப்படின்றத சொன்னதும், என்னது வித்தவுட் மேக்கப்பா, மேக்கப் ஃபுல்லாக போட்டுட்டு என்னென்ன போய் பேசுகிறா பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. அவனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் அவன்கிட்ட போயிட்டு உண்மையிலே பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அதுக்கப்புறம் எப்படி பொண்ணுங்க சும்மா விடுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கடவுளே என் கண்ணுக்கு உண்மையிலே எதுக்காக இப்படிலாம் தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போகும்போது நான் கிளம்புறேன்ப்பா 2 பேரும் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்து அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு அங்கே ஃபேஸில் தண்ணி துப்பி விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு அவளை பிடிக்கலன்றதுக்காக நீ இப்படிலாம் வந்து அவளை அசிங்கப்படுத்தலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அங்கே அவள் நான் என்ன பண்ணேன் எதுக்காக நீ இப்படி என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அங்கே ஹீரோயின் பார்த்தா சரி ஓகேப்பா நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஒரு டான்ஸை வேற போட்டுட்ருக்கா, பாட்டு பாடிட்டு. நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போகுது. போதும் முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கத்திட்டுருக்கான். அந்த ஜியா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்பாட்டு அங்கே இருந்து போயிடுறா. பிறகு மழையுமே நின்று போயிடுது. நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து வெளியே நிற்கும் போது அவங்க அப்பா நீ எங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க ஸ்டெப் சிஸ்டர் நீ வந்துட்டு இன்றைக்கி அந்த ஆளை மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரக்கு கலந்த அந்த ஊசியுமே இங்கே போட்டு விட்டுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி ஆகணும், இல்லை என்னோடய லைஃபே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அவள் எப்படி அங்கே வந்து கை காலெல்லாம் கழட்டிட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்போ அவங்க வந்து அதை பார்த்துட்டு வேமா அவளை பிடிங்கன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு வெளியே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போயிடுறான். ஆனால் அந்த இடத்துல மயக்கம் போட்டுமே விழுந்துடுறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு அவளை காப்பாற்றி கொண்டு போயிருக்கான். அங்கே டாக்டர்கிட்ட இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு மயக்கமாயிட்டான்னு சொன்னதோ இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் பிரெயினில் அடிபட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்களோட சில ஞாபகங்களுமே மறந்து போயிடுச்சு, அதனால தான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஷாக்கான அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இவளுக்கு என்ன அப்படி ஞாபகம் மறதி ஆயிருச்சு பிரெயினில் அடிபட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க மெய்டு அவங்க வந்து பிரதர் வந்திருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வேமாங்க போகிறான். அப்போ அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசுமே நீ கிடையாது, அப்படி இருந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு பண்ணாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கு நீ வந்துட்டு தகுதியானவன் கிடையாது, அதனால தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் வந்து உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்குமே அங்கே வந்துட்டு அவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அங்கே சண்டையுமே வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே அவளுக்குமே அங்கே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அவங்க சீனியர் தான் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் நான் கூட்டிகிட்டு வந்தான், எப்படி வந்துட்டு அவனை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் கேட்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சமாளிக்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட அப்பா வந்து அந்த கம்பெனி உன்னோட சிஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் இதுன்னு சொன்னதுமே நான் உனக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோவுமே அவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அங்கே வந்துட்டு அவள் உள்ளே வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு அவன் ரொம்ப கோவமாக கிளம்பிடுறான். அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் வேறு ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல். பிறகு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துட்ருக்கா. என்ன விஷயம் என்ன அவள் வந்துட்டு இப்போ மழை பெய்யும் திரும்பவுமே மாறிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு இங்கே ஏதோ திருட்டு வேலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸை இழுத்து முடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே நான் இப்போ வந்துட்டு மாட்டிக்குவேனே மழை வேற நிற்க போதேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு ஜென்ஸ் வாஷ்ரூமில் போய் இங்கே மறைஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வேகமாக அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான்.
ஹீரோயின்ட்ட என்ன வந்து பண்ணிட்டுருக்க நீ அங்கே ஜென்ஸ் வாஷ்ரூம்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரும்போது, ப்ளீஸ் பாஸ் என்னை வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிற இடத்துல இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு மீட்டிங் அவள் போயிட்டுருக்கா. சிஸ்டரை தான் அங்கே வந்து பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க அப்பா கோவப்படுறாரு. இவள் வந்துட்டு உங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. இவள் வந்து ரொம்ப பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா. நிறைய வந்து லாஸ் ஆகிருக்கு. அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது. இந்த கம்பெனியுமே என்னோட அம்மாவோடது. அப்போ எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அவங்க அப்பா அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன மேலே பண்ணி தொலைஞ்ச எல்லாம் வந்துட்டு லாஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிடும்போது அங்கே இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே இதை நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது. இப்படி உள்ள ஃப்ராட் பண்ணுறவங்கள ஸோ வந்துட்டு நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் சிஇஓ ஆகன்றதை சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே வந்துட்டு கெடுத்துட்டியா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. சீனில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு புதுசாக அங்கே வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் கடைசியில் பார்த்தா அவங்க அந்த சீனியர் தான் போல். அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அவளை வந்து கூப்பிடுங்க என்கிட்ட வர சொல்லுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு பாஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு விஷயங்கள் கேட்கணும், என்ன அந்த வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்காரா இல்லை நான் ஹேண்ட்ஸமாக இல்லை அவங்க ஹேண்ட்ஸமானு சொல்லிட்டு கேட்டதும் அவர் டக்குன்னு எங்கள் சீனியர் தான் ஹேண்ட்ஸம் அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, எங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரு அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா இந்த வருஷம் உனக்கு போனஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போனதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. இவனுக்கு என்ன வந்து நினச்சிட்டு இருக்கான், எதுக்கடுத்தாலும் என்னோட போனஸை தான் இவன் கட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாக ஆரம்பிச்சிருது. அவங்க ஃப்ரெண்டு இவங்க ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே சீனியருமே நானுமே வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு அவனுமே அங்கே போயிடுறான் கூட. அங்கே ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இவன் வந்திருக்கான் இதுக்குள்ளே, சிஇஓக்கு தான் தனியாக வச்சுருக்காங்களே லிஃப்ட் அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு மழை வேற வர ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே இவங்க கண்ணு முன்னாடி நான் வந்து மறைஞ்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு அவன் மறைய ஆரம்பிச்சிடுறா. அங்கே லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணதுமே வேமா அங்கே விழுந்தடிச்சு போயிட்டுருக்கா. அப்போ எங்கே அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்க தான், அவள் தான் வந்துட்டு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தானே போனான்னு சொல்லிட்டாங்க. சமாளித்ததும் அங்கே நம்ம ஹீரோயின் நல்ல வேலைடா சாமி என் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாத்தையும் எப்படியோ சமாளிச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. திரும்ப அங்கே வந்துட்டு மறைஞ்சிட்டா இல்லையா. அங்கே நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் வேற போயிருக்கு போல். ஸோ வந்துட்டு அதெல்லாமே அவங்க டச் பண்ணி பார்த்துட்டு அங்கே அவனை ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கா. பட் அப்படியே இங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ கண்ணுக்கு தான் அவள் தெரியறா இல்லையா, உண்மையிலே இவள் இருந்துச்சுக்காளா இல்லை என் கண்ணுக்கு தான் தோணுதான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. நேற்று நைட்டு உண்மையிலே அவங்க வந்தாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. நம்ம கண்டிப்பாக போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணி ஆகணும், எங்கே பார்த்தாலும் அவளோட உருவம் எதுக்கு நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுது. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சளி பிடிச்சிட்டு தும்மலாம் வந்ததும் ஹீரோ நான் வந்துட்டு உனக்கு கோட்டெலாம் போற்றி விட்றேன்னு சொல்கிறான். பட் அங்கே சீனியர் வந்து கோட்டை போற்றி விட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக நம்ம ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்க, நீ எப்போயே ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்துட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே மழை வர ஸ்டார்ட் ஆக போகும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை இவர் கண்ணு முன்னாடியே நான் மறைஞ்சு போயிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து அவள் ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா கூட சேர்ந்துட்டேவும். அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பண்ணுற ஃபனெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஏண்டா சாமிங்களா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோட பிரதரோட சேர்ந்து வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அடிப்பாவி அந்த பக்கம் அவன் இந்த பக்கம் இவனா, இவ்வளோ தூரத்துக்கு நீ வேலை பண்ணுவியா, நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப புள்ளி பண்ணிட்டு பாடாப்படுத்துறா. ஸோ அவங்களுக்குள்ள அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ வெளியே இருந்து அது எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி இல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனால் நம்பவே முடியலை. பிறகு நம்ம ஹீரோ நேரடியாக போய் டாக்டரை மீட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே
சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே திரும்ப டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து நான் மழை பெய்யும் போதெல்லாம் அப்படி மறைஞ்சு போயிடுறேன். எனக்குள்ள அந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. அங்கே டாக்டர் அதெல்லாமே கேட்டுட்டு உண்மையிலேயே பைத்தியம் தான் போலன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. அவர் நம்ப மாட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா, அவன் வந்துட்டு பேசுறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது எல்லாமே இல்யூஷன் கிடையாது, உண்மைதானா அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே நீ இவ்வளோ நாள் வந்துட்டு கேம் விளையாண்ட, நான் இதுக்கப்புறம் அந்த கேமை வந்து தொடர்றேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுட்டே போயிட்டுருக்கான். இல்லைன்னு அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஐட்டமாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகும்போது ஹீரோ வேணும்னே ஒன்றும் கூட சாப்பிட விடாமல் அவங்க ஃப்ரெண்டோட கையில் தூக்கி தூக்கி கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவ இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவனா, என்னை ஒரு வாய் கூட சாப்பிட விட மாட்டேன்ட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பிறகு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு போல். ஸோ வந்துட்டு அவங்களுக்காக வந்து பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நைட்டு பார்த்தா அந்த ஜியோவுமே அங்கே இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மறைஞ்சிட்டா போல். திரும்ப அங்கே மழை பெய்யவுமே நம்ம ஹீரோ இவங்க வந்து தொலைஞ்சான்னு சொன்னதும் பின்னாடியே வந்துட்டு அங்கே பஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இவனே வந்துட்டு ஒரு போர் அடிச்சவன், இவங்கிட்ட போய் விளையாட போகிறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு தான் இப்போ எல்லாமே கேட்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு நான் விளையாடுறேன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையுமே அங்கே சுற்றி விட்டு விளையாடுறாங்க. அங்கே டூத் ஆர் டேர் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேணும்னே அவனோட சைடில் அங்கே திருப்பி வைக்கிறா. நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து கிஸ் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அந்த ஜியா ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. திரும்பவுமே நம்ம ஹீரோவோட டேர்னிங்கே வருது. நீங்கள் யாரையாச்சும் இங்கே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அங்கே ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அங்கே வந்துட்டு உங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே ரியலாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவள் கண்ணுக்கு யாருக்குமே தெரிய மாட்டாள். அதனால தான் நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு என்ன உண்மையிலேயே வந்துட்டு இப்போ சொன்னது உண்மையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்து முடிஞ்சு எல்லாருமே அங்கே போனதுமே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு படுத்து கிடக்கான். நம்ம ஹீரோயின் அவனை கேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக கையை பிடிச்சிட்டு நீ எங்கே போயிட்டுருக்க, உன்னை என்னால் வந்துட்டு பார்க்க முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு எப்போ இருந்து என்னால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் ரொம்ப நாளாகவே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஏமாற்றிட்டு இருக்கீங்களா, சரியான ப்ளே பாய், நீங்கள் முதல் என்னை விடுங்கன்னு சொன்னதும் என்ன பிளேன் பாயின்னு சொல்லிட்டு இருக்க, நான் வந்து உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ அந்த ஜியா வந்து மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, கிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, ஆனால் வந்துட்டு இப்போ என்கிட்ட இப்படி பேசுவீங்களான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒன்றை தான் சொன்னேன், நீயுமே அங்கே தான் நான் இருந்தேன், நான் வந்து உன்னை எப்போ பார்த்தனும் எனக்கு அப்போ இருந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சவன் கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது. இவன் என்ன உண்மையாக சொல்லிட்டு இருக்கான், இல்லதெல்லாம் தெரிஞ்சு போச்சே நான் மறைவேன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பிரேஸ்லெட்டோட பவர் என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா. அது வந்துட்டு லண்டனில் வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ 1 மந்த்துக்கு அதுக்கு பவர் இருக்கும். அதை யார் போட்டிருக்காங்களோ அவங்க வந்துட்டு மறையிறதுக்கான சக்தியுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னா வந்து இதனால தான் நான் மறைஞ்சிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது வேமா நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க, நைட்டு எனக்கு கிஸ் கொடுத்தே இல்லை, அப்போ யார் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்கன்னு சொன்னதும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் எடுத்துக்கிறேன் பாஸ் அப்படின்ற சொல்லும்போது வேமா பிடிச்சி நம்ம ஹீரோங்க வந்து கிஸ் பண்ணிடுறான். அவங்க பாட்டி அங்கே ஜியாவுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ அந்த ஜியா வந்துட்டு பாட்டி எனக்கு அவன் கண்டிப்பாக வேணும்னு சொன்னதும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு வந்து கேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பென்டென்ட் அங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கா. ஸோ அதை வந்துட்டு இந்த பாட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அசிஸ்டன்ட் அங்கே வரும்போது மழை பெய்யுது. நம்ம ஹீரோயின் திரும்ப மறைஞ்சு போயிடுறா. அவங்க 2 பேரும் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தா இந்த சைடில் 2 பேரும் ஹாப்பி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எல்லா வகையிலும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நைட் போல் அந்த ஜியாவை மீட் பண்ண அவள் பார்த்தா அந்த பென்டென்ட்டை கழுத்தில் போட்டுட்டு வந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. என்ன வந்துட்டு அப்படின்னா என்னை சின்ன வயசில் காப்பாற்றினது இவளான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே யாரோ அட்டாக் பண்ண வேறு வந்தது. இவ போய் ஊடால விழுந்து அங்கே அவளுக்கு அடியுமே பட்டுது. நம்ம ஹீரோயின் இங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா டின்னருக்கு. பட் அவன் ஆள் வரவே இல்லை. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு எங்கே போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவர் வந்துட்டு என் கூட தான் இருந்திருக்காரு, என்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ அவர் வந்துட்டு விடு அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல
சொல்லும்போது அவள் வேணுமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு டிலீட்மே பண்ணிடுறா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க என்னோடய ஃபோன்லன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு சும்மா நான் மணி பார்க்க தான் எடுத்தேன்னு அவள் பொய் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நின்று அதெல்லாம் பார்க்கும்போது இவள் வேகமாக நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதும் அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவன் நம்மளை சீட் பண்ணிகிட்டு இருக்கா, நான் சரியான ப்ளே பாய் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே இருந்து போகிறா. இவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களை நான் 2 டைம் வந்துட்டு காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நான் சாங்கை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே வந்துட்டு அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பென்டென்ட்டை தூக்கி எறிஞ்சதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு, உண்மையை சொல்லி இந்த பென்டென்ட் வந்துட்டு உன்னோட அம்மாவோடதுன்னு சொல்லியிருக்க, அதை எப்படி நீ தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோடது கிடையாது, பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவள் நான் இந்த சென்னையும் அவளையுமே பழி வாங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் சரியான ஒரு ஃப்ராட் அப்படின்ட்டு சொல்லிட்டு தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. எனக்கு வந்து மேல் மாடல் வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே போய் நிற்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த மேல் மாடலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறதுக்கு அந்த ஷென் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே காசெல்லாம் பே பண்ணிவிட்டு நீ வந்து எனக்கு இப்போ வந்துட்டு சர்வ் பண்ணணும், நான் வந்து உனக்கு வந்து காசு கொடுத்துருக்கேன்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே எந்திரிக்கும் போது ஐயோ கடவுளை நேற்று என்ன நான் மேல் மாடல் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோ அங்கே வரவுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன வந்துட்டு கோவம்லாம் படாத, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதும் உன்னோட ரிங்கை தூக்கி குப்பையில் போடு, நீ தான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கே இல்லை இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நேற்று நைட்டு என் கூட தான்மா நீ இருந்த அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக என்னோட இந்த கேவலமான ஃபோட்டோவை போட்டு வச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ நீ பேச்சை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் ரிங்கை போட்டுட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு ப்ரப்போஸ் பண்ணி அங்கே கிஸ்மே பண்ணிடுறான். 2 பேருமே ஹாப்பியாகிட்டு போகும்போது அவங்க அப்பாங்க வந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. ப்ளீஸ்மா நம்ம கம்பெனியில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லு, கம்பெனியை பேங்க் அப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கு போய் நான் வந்து பண்ணுவேன்னா நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு இப்படியே பிச்சை எடுத்து சாவு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பாட்டி வந்துட்டு தேவையில்லாமல் நிறைய நீ வேலை பண்ணிட்டு இந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நீ லீக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க, உன்னை கம்பெனி விட்டு நாங்கள் ஃபயர் பண்ண போகிறோம்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே சப்போர்ட் வராதான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 days டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக என்னை வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுவேன், இல்லைனா என்னை தூக்கி வேலையை விட்டு போடுங்க அப்படின்றத சொல்கிறா. அவங்க தான் திருட்டு வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த ஜியாவும் அங்கே ஹீரோவோட அந்த பிரதருமே தான் வந்துட்டு கூட்டுக்கலவடைத்தனம் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவனை இவளையும் பழி வாங்கணுன்றதுக்காக. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கா. போயிட்டுருக்கும்போதே அவள் பாட்டு அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உருவம் தெரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவன் வந்து அப்படியே கிட்னாப் பண்ணிடுறான். அங்கே ஹீரோட்ட கால் பண்ணி மரியாதையோட நீ அவளை காப்பாற்றணும்னா வந்து சேரு அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே வேகமாக வந்துடுறான். ஹீரோயினை வந்துட்டு விடணும்னா நீ வந்து ஃபஸ்ட்டு உன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்னோட பேரில் எழுதி கொடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ எனக்கு நீ இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்ததுமே உன்னை அப்படியே நான் உயிரோட விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணதும் ஹீரோயின் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஊடால போய் விழுந்து அவளுக்கு அங்கே அடிபட்டுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே போலீஸுமே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கும் போது அவளுக்கு சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களுமே ஃபைனலாக அங்கே வந்துட்டு ஞாபகம் வந்துடுது. வேமா அவள் எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இத்தனை நாளாக நீ தேடிட்டு இருந்த உன்னோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே நான் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. ஹீரோயினுமே ஓகேன்னு சொன்னதுமே 2 பேருமே இப்படி ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.